மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது கூகுள் சர்டிஃபிகேஷன் வந்து எப்படி வாங்கலான்றதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருப்பதுக்கு மட்டும் கூகுள் சர்டிஃபிகேஷன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வருது. ஸோ இதில் வந்து 26 மாடூல் சர்டிஃபிகேட், 26 மாடூல் வந்து இதில் கவர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 அந்த மாடல்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு லோகோ போட்டு அந்த ஒரு 26 ஸ்டார் மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கிடைக்கும் உங்களுக்கு கூகுள்லேருந்து டேரெக்டாக. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வேறு எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வேணாலும் ஃப்ரீயாக கூகுளில் போய் நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா நோ ப்ராப்ளம், எந்த இதுவும் இல்லை. நீங்கள் ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இல்லை உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியலனா இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றுமே நீங்கள் ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே முதல்ல போகிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து google.com வந்து சர்ச் இன்ஜினுக்குள்ளே நீங்கள் வாங்க. வந்துட்டு ஜஸ்ட் யூ ஷுட் டைப் லேர்ன் டிஜிட்டல். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் லேர்ன் டிஜிட்டல் அடித்தாலே லேர்ன் டிஜிட்டல் வித் கூகுள்னு வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. லேர்ன் டிஜிட்டல் வித் கூகுள் வரப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே அதான் வரும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இன்க்ளூட் சர்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோர்ஸை நம்ம எழுத போகிறதுக்கான நம்ம ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் போட்டிருக்காங்க. கோர்ஸ் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. ஸோ மாடல் 26 அண்ட் அது ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ். ஸோ இந்த 40 ஹவர்ஸுமே இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரியும்னா இந்த ஒவ்வொரு 40 ஹவர்ஸும் நீங்கள் போகணுன்ற அவசியம் கூட கிடையாது. பட் உங்களுக்கு பேசிக்காக ஒன்றுமே தெரிலனா யூ ஷுட் வாட்ச் த வீடியோ வெரி கிளியர்லி அண்ட் யூ ஷுட் கோ டு கண்டக்ட் த எக்ஸாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஸோ இது கீழே பார்க்குறப்போ வை கெட் சர்டிஃபைட். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் சிவி. உங்கள் சிவியில் வந்து ஆக்சுவலாக இந்த சர்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டு அதை மாதிரி இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சிவியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் கூட இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஜாப் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கெரியர் க்ரோத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ கம்ப்ளீட் ஆல் 26 மாடல்ஸ், எல்லா மாடல்ஸும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொன்றா வரிசையாக வரும் உங்களுக்கு. ஸோ அது எப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ டேக் த ஃபைனல் எக்ஸாம். இந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் 26 மாடல்ஸ் என்னலான்றது வந்து உங்களுக்கு வரிசையாக போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ கோ டு த வெப்சைட் யூ கேன் வாட்ச் ஆல் திங்ஸ். ஸோ யூ வில் கெட் சம் ஐடியாஸ். ஸோ உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் போய் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே எப்படி வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ யூ நீட் டு சைன்இன் ஃபஸ்ட். உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சைன்இன் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ சைன்இன் வந்து கூகுள் சைன்இன் வித் கூகுள் போட்டுக்கலாம், சைன்இன் வித் இமெயில் எது வேணாலும் நீங்கள் போடலாம். 2 சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்துக்கணும் நீங்கள். கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய இமெயில் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா கேட்பாங்க. ஸோ இது எஸ் ப்ளீஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ டு யூ வாண்ட் டு ரிசீவ் இமெயில் அபவுட் நியூ கோர்சஸ். ஸோ அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நியூ கோர்சஸ் எதாவது இருந்ததுன்னா ஸோ வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கணும். இந்த நேம் கொடுக்கணும், பார்த்து கொடுங்க. ஸோ இந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த நேமை வந்து நீங்கள் பார்த்து கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை the terms and condition மட்டும் ஓகே பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். ஸோ ஒன்ஸ் கோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து நமக்கு கொண்டு போவோம் அதை. ஸோ உங்களுக்கு நம்ம பார்த்த முதல்ல நம்ம பார்த்தது இது வந்துருச்சு திருப்பி. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயிலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க இதை, ஓகேவா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து எக்ஸாம் நம்மளுடைய கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ட் கோர்ஸ். இந்த ஸ்டார்ட் கோர்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த ஸ்டார்ட் கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸோட கண்டென்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான் கோர்ஸோட கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் வந்து 15 மினிட்ஸ் இருக்குன்றதுக்கு போட்டிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் திருப்பி நம்ம கொடுத்த அந்த மொதல் டீட்டெயில்ஸ். ஸோ கோர்ஸ் ப்ரோக்ரஸ் 0%. ஸோ நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு லெசனாக முடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் 5, 6, 10, 20, 13 இந்த பர்சன்டேஜ், இந்த ப்ரோக்ரஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையுமா நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு எக்ஸாமாக முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டார் இது எல்லாமே லாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றுமே அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வியூ ஆல் பேட்சஸ், இது எல்லாமே பேட்சஸ் 26 பேட்சஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொன்றுமே நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இப்போ ஸோ எக்ஸாம்பிள் இதில் வந்துடுச்சு உங்களுக்கு லெசன்ஸ் வந்துருச்சு. இதில் இப்போ இந்த இன்ட்ரோ டு த டிஜிட்டல் போட்டிங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் காட்டும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன் ஸ்டார்ட் லேர்னிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே வர ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் வந்து ஆக்சுவலி யூ நீட் டு வாட்ச். இந்த வீடியோஸ்னு வரது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுற இந்த வீடியோஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இதில் வரும். ஸோ வாட்ச் பண்ணணும். ஸோ எல்லாமே பிரிட்டிஷ் லாங்குவேஜில் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம் உங்களால் வந்து சில சப்ஜெக்ட் வந்து உங்களால் வந்து இல்லை கொஞ்சம் கிளாரிஃபை ஆகலைன்னா யூ நீட் டு கோ டு அதர் வேறு புக்ஸு வேறு யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், யூ வில் கெட் சம் ஐடியாஸ். ஸோ எக்ஸாம்ஸ் கூட வேறு ஒன்றும் இது கிடையாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க இந்த இதை முடிச்ச உடனே செக் யுவர் நாலேஜ் வரும். ஸோ செக் யுவர் நாலேஜ் வந்தோடனே என்ன ஆகும்னா ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ரிவியூ உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இதுதான் இந்த கொஸ்டின்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கு அது கூட்டு போயிடும். ஒருவேளை நீங்கள் செக் யுவர் நாலேஜ் நீங்கள் கொடுக்கலன்னா அகைன் ஒரு எக்ஸாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு லெசன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் அகைன் இட் ஷுட் கம் பேக் டு த வீடியோஸ். ஸோ எப்போவுமே ஒரு செக் யுவர் நாலேஜ்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு திருப்பி வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் செக் யுவர் நாலேஜ் நான் பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறதுக்கு தான் நான் இது போடுறேன். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து கியூஸை வந்து ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு நம்ம போகலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த கியூஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறப்போ யூ கேன் ஒன்லி ஸ்கிப் ஒன்ஸ். இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் த டாபிக் யூ கேன் ஸ்கிப் ahead to the quiz. However, if you do not pass, you will need to complete all lessons in the topic in order to access the quiz again. ஸோ அதான் சொல்லுங்கள், இந்த quiz வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் திருப்பியும் அந்த எக்ஸாம்ஸோட ஆர்டர் திருப்பி ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும். ஸோ எப்போவுமே வந்து செக் யுவர் நாலேஜ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போகிறது நம்ம பெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இதை வந்து இப்போ கேட்குறாங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக கேட்பாங்க உங்களுக்கு செக் நாலேஜ். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதுதான் என்னோட சாய்ஸ்னா இதை ரெண்டையும் நான் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆல்மோஸ்ட் தேர் ஆர் அகைன், ஆல்மோஸ்ட் தேர் ட்ரை அகைன். ஸோ நான் அந்த ஆன்சருக்கு பக்கத்தில் அதை இறங்கிட்டேன். ஸோ திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரே கொஸ்டின் தான் திருப்பி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி தே வில் கிவ் சம்திங் த சேம் கொஸ்டின் அகைன் அண்ட் அகைன். ஸோ திருப்பி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரே கொஸ்டினை ஒரே ஆர்டரில் உங்களுக்கு வரும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களால். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து கூகுள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல்ங்கிற கோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்போ உங்களால் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்க முடியும். ஸோ பேர் மினிமம் உங்களுக்கு நிறைய நீங்கள் ஒர்க் லோடு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட பெர் டே வந்து ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 2 to 3 months யூ வில் டேக் த சர்டிஃபிகேட் வெரி ஈஸிலி. ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் யூ கேன் ஷேர் த வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.